திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் சாதாரண பங்கு அசாதாரண லாபம் தமிழ் வடிவம் இப்போது கிண்டிலில் கிடைக்கிறது. இந்த புத்தகம் புதிய முதலீட்டாளர்களுக்கு பங்குச்சந்தை பற்றிய ஒரு அறிமுகமாக இருக்கும். இந்த புத்தகத்தை நீங்கள் கிண்டிலில் வாங்க விரும்பினால் வீடியோவின் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யுங்கள். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னிலேருந்து ஒரு பெரிய லாக்டவுன், 15 நாள் லாக்டவுன். இதை சில பேர் பார்ஷியல் லாக்டவுன்ங்கிறாங்க. இதுக்கு பேசிக்லி 8லேருந்து 12 வரைக்கும் எல்லா அத்தியாவசிய கடைகள் மட்டும் திறந்துருக்கும். இ-காமர்ஸ்லேயும் ஒன்லி கிராசரி அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டெலிவரி அலோவ் பண்ணுறாங்க. இது கம்ப்ளீட்டாக ஒரு லாக்டவுன் தான் நான் பார்க்குறேன். இந்த லாக்டவுன் 15 நாள் இருந்தால் தான் நம்மளால் செயின் உடைக்க முடியும். இந்த 15 நாள் நம்ம கெயின் பண்ணால் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக வேக்சினேட் பண்ண முடியும். இந்த வேக்சினேஷனை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இந்த 2 வாரத்தில் டெஃபினட்டாக எக்கனாமிக்காக க்ரோத் டிசல்ரேட் ஆகும். பட் என்னோட கருத்து, இந்த 2 வாரத்துக்கு மட்டும் முடியாது. இன்னும் 2 வாரம் இது இருக்கும். 4 வாரம் கழித்து தான் ஒரு மாதிரி செயினை உடைக்க முடியும். கேசஸ் குறையும், நம்ம எக்கானமியை ஸ்லோவாக திறக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல், மே, ஜூனுங்கிறது கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிடும். ஏன்னா ஏப்ரல் 20லேருந்து இந்தியாவில் பல பார்ட்டில் வந்திருக்கு. ஈவன் தோ பாசிட்டிவிட்டி ரேட்டு குறைஞ்சிருந்தாலும் டெல்லியில் இன்னும் இன்னைக்கு ஸ்ட்ரிக்டாக லாக்டவுன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் முடிகிற வரைக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம். வெள்ளை சுத்தாதீங்க, கவர்மெண்ட்டோட கோஆப்ரேட் பண்ணுங்க. அட் தி ஏர்லியஸ்ட் சான்ஸ் உங்கள் டேர்ன் வந்ததுன்னா வேக்சினேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரே தீர்வு வேக்சினேஷன் தான். முடிஞ்ச வரைக்கும் ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுங்க, கை வாஷ் பண்ணுங்க. வேக்சின் குத்திட்டோங்கிறதுனால வெள்ளை சுத்தாதீங்க. வேக்சின் குத்தினாலும் கொரோனா வரும், இன்டென்சிட்டி குறையும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு ஒரு வாட்டி கொரோனா வேக்சின் குத்தி கூட திரும்பி வந்தது. ஆனால் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக உயிர் தப்பிச்சிட்டாங்க. அதனால கேர்ஃபுல்லாக இருக்கிறதே பெட்டர். இன்னைக்கு நான் 2 செப்பரேட் ஈவெண்ட்ஸை பற்றி பேச போகிறேன். முதல்ல சந்தோஷமான செய்தி ஒன்று. வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருந்தால் எப்படியாவது நம்ம ஒரு நாளைக்கு அதை ரீச் பண்ணிவிடுவோங்கிறது நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். என் ஃப்ரெண்டோட சுந்தர் அப்படிங்கிறவரோட கதையும் சொல்லி, அவர் கடைசியில் யோகி பாபுங்களோட சேர்ந்து எப்படி ஒரு படம் ஹிட் ஆச்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். அவர் எப்படி 15 வருஷம் வெயிட் பண்ணி கரெக்டான சான்ஸ் கிடச்சி பெரிய ஹிட் ஆச்சு. இது ரிப்பீட்டடாக திரும்பி எல்லா இடத்துலையும் நடக்கும்னு நான் சொன்னேன். நேற்று ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப், அதாவது ஜிம்பாப்வேல அவங்க கேபிட்டல் சிட்டியில் ஹராரேல ஒரு மிராக்கிள் நடந்தது. தபாஷ் கான் அப்படிங்கிறவர் பாகிஸ்தானுக்காக விளையாடினார். அவர் விளையாடினது ஸ்பெஷல் கிடையாது. அவர் 36 வயசு. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அந்த ஃபாஸ்ட் பவுலர் 36 வயசில் நார்மலாக ஃபாஸ்ட் பவுலர்லாம் ரிட்டையர் ஆகிடுவாங்க. ஆனால் இவர் 36 இயர்ஸில் தான் பாகிஸ்தானுக்கு டெபியூ பண்ணார். அவர் போட்ட முதல் ஓவரில் 6வது பாலில் அவரோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் விக்கெட் கிடச்சிது. இதுக்கு முன்னாடி 137 மேட்ச் ஆடி 598 விக்கெட் பாகிஸ்தானோட ஃபஸ்ட் கிளாஸ் டோர்னமெண்ட்ஸில் அவர் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் கிளாஸ் டோர்னமெண்ட்ஸுங்கிறது நம்ம ஊரில் ரஞ்சி டிராஃபி, திலீப் டிராஃபி மாதிரி. அதில் 137 மேட்ச் ஆடி 598 விக்கெட் எடுத்திருக்காரு. நேற்று அவர் எடுத்தது 599 நம்பர் 599 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இது ஒரு அமேசிங் ஃபீட் ஆஃப் லாங்குவிட்டி. நார்மலாக ஃபாஸ்ட் பவுலர்ஸுங்கிறவர் இருக்காங்கிறது கபில் தேவை தவிர மற்ற இந்தியன் எல்லா ஃபாஸ்ட் பவுலரும் ஏதாவது ஒரு டைமில் இன்ஜுரி வந்துடுவாங்க. அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் எக்ஸப்ட் மைக்கேல் ஹோல்டிங் நம்ம நார்மலாக இன்ஜுரி ப்ரோனாக தான் இருப்பாங்க. அதனால் இது மாதிரி பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிட்டு 136 மேட்ச்சு பாகிஸ்தான் மாதிரி ஒரு வைலண்ட் ஊரில் ரெகுலராக ஆடிட்டே இருந்தார். அவர் பண்ண ஒரே தப்பு, அவர் பஞ்சாபி கிடையாது, கராச்சி. அதனால் அவர் ரொம்ப நாள் இக்னோர் பண்ணப்பட்டார். அவருக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிலலாம் அவர் ப்ரூவ் பண்ணி எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த சீரீஸில் கூட அவர் செலக்ட் ஆனார்.
அவருக்கு மேட்ச்சில் வாய்ப்பு கொடுக்கல. ஆனால் இந்த வாட்டி அவருக்கு வாய்ப்பு கொடுத்தோன்னா ஒரு விக்கெட்டும் எடுத்தார். நான் எப்போதும் சொல்கிறது உண்டு, உங்கள் கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, கோல் ரீச் பண்ணிடுவீங்க. அதில் கோலில் மாற்றமே இருக்காது, இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம பண்ணுற அப்ரோச்சும் டாக்டிக்ஸும் அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இந்த தபாஸ் கான்கிறவர் 66 வருஷத்தில் ஓல்டஸ்ட் பாகிஸ்தானி டு பிளே ஃபார் பாகிஸ்தான். அது மட்டும் இல்லாமல் இஸ் தி தேர்ட் ஓல்டஸ்ட் டு பிளே ஃபார் பாகிஸ்தான். ஏன் தேர்ட் ஓல்டஸ்ட்னா 1932 இந்தியா டெஸ்ட் கிரிக்கெட் ஆடினபோது இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே ஊராக இருந்தது. 1950s தான் பாகிஸ்தான் திரும்பி டெஸ்ட் மேட்ச் ஆடினவங்க. இந்தியன் டீமில் ஆடின சில பேர் பாகிஸ்தானுக்கு போய் திரும்பி பாகிஸ்தானுக்கு ஆடினவங்க தான் ஓல்டஸ்ட் 2 பேர் டெஸ்ட் டெபியூ பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இவர் தேர்ட் ஓல்டஸ்ட் டெஸ்ட் டெபியூ. ஆனால் இந்த பெரிய கேரியர் இருக்குமானா இருக்காது. ஆனால் அவரோட விடாமுயற்சி நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடமாக இருக்கும். அடுத்தது ஸ்போர்ட்ஸ்லேருந்து வந்த இன்னொரு பெரிய துக்கமான செய்தி. நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இன்னைக்கு தெரியாது, இந்தியா கடைசி வாட்டி ஹாக்கி ஒலிம்பிக்ஸில் ஜெயிச்சது 1989 மாஸ்கோ ஒலிம்பிக்ஸில். மாஸ்கோவில் இந்தியா கோல்டு மெடல் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம இருந்த 40 வருஷத்தில் கோல்டு மெடலே வாங்கலை. ஒரு காலத்தில் இந்தியா தான் ஹாக்கினா இந்தியான்னு கோல்டு மெடல் வாங்கினது. அது ஹாக்கி நம்மளோட நேஷ்னல் ஸ்போர்ட். தமிழ்நாட்டை சேர்ந்த வி பாஸ்கரன் தான் இப்போ தான் கேப்டன் ஆஃப் இந்தியன் டீமாக இருந்து இங்கே ஹாக்கி மாஸ்கோ ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் வாங்கினார். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம திரும்பி ஒரு மெடல் வாங்க மாட்டோமான்னு நம்ம ரொம்ப ட்ரை பண்ணிடுறோம். போன வருஷமே அந்த டீமில் இருக்கிற ஒரு குரூஷியல் பிளேயர் முகமது ஷஹீதுங்கிறவர் இறந்துட்டார். இன்னைக்கு அந்த 1980 டீம்லேருந்து போத் மென் அண்ட் உமன்ஸ் டீம் பின்னாடி கோச் பண்ணி யார் மாடல் பண்ணி சக்தே இந்தியாங்கிற பணம் எடுத்தாங்க. MM கௌஷிக்ங்கிறவர் 66 வயசில் கோவிட்டில் இறந்துட்டார். அவர் தான் ஃபைனலில் ஸ்பெயினில் ஒரு கோல் அடித்தார். 300 கோலுக்கு பாலை பாஸ் பண்ணதா வருத்தத்தோட வி பாஸ்கரன் இன்னைக்கு தெரிவிச்சிருக்கிறாரு. அவருடைய சென்டர் ஹாஃப் அந்த டீம் ஆடின ரவீந்தர் பால் சிங்கிறவரும் இறந்துட்டார். ரவீந்தர் பால் சிங் ஒரு பெரிய ஹாக்கி பிளேயர், சென்டர் ஃபார்வர்டாக இருந்தார். சென்டர் ஃபார்வர்டுங்கிறது டீமை ஹோல்டு பண்ணுறது, பாலை டிஃபென்ஸ் லைன் அஃபென்ஸுக்கு பாஸ் பண்ணுறது, ஒரு குரூஷியல் கிங் பின்னாக இருந்தவர். ரவீந்தர் பால் சிங் கல்யாணம் பண்ணிக்கல, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலையாக இருந்தார். ஏர்லி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டார். ஒரே ஒரு நீஸ் மட்டும்தான் சர்வை பண்ணுறதா சொல்கிறாங்க. நம்ம கிரிக்கெட் பின்னாடி ரொம்ப போய் இது மாதிரி நம்மளோட ஸ்டார்ஸை மறந்துட்டோம். இன்னைக்கு ஒரே நாளில் கோவிட் 2 ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட்டை இந்தியாட்டேருந்து பலி வாங்கிடுச்சு. இனிமையாது கேர்ஃபுல்லாக இருங்க. நன்றி, வணக்கம். உங்கள் மத்தியில் எனக்கும் என் சேனலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் பேராதரவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. என்னோட 2 புஸ்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது. அதில் சேப்பு புஸ்தகத்தை தமிழாக்கம் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், ஆங்கிலத்துலேயோ தமிழ்லேயோ. யாருக்காவது இந்த புஸ்தகம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவோம். என்னை நேராக கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க moneypage@gmail.com மெயில் அனுப்புவோம். கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க.